நண்பா, இருட்டில் இருக்கும் மனிதனுக்கே வெளிச்சத்தின் அருமை புரியும். இன்று நீ ஏழையாக இருக்கலாம், எதையும் சாதிக்காமல் இருக்கலாம், இந்த சமூகத்தால் மதிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ ஒரு பெரிய மனிதனாக மாறும் வாய்ப்பு உன்னிடம் உள்ளது. அதற்கு உதவப் போவது நம்பிக்கையும், கடின உழைப்பும், விடாமுயற்சியும். உங்களை இந்த சமூகத்தின் இரைச்சலிலிருந்து விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு உங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும், எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். ஒரு மனிதன் தான் என்ன கூறுகிறானோ அதற்காக இந்த சமூகம் அவனை மதிப்பதில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறானோ, என்ன சாதிக்கிறானோ அதற்காகவே அவனை மதிக்கிறது, கொண்டாடுகிறது. நீ யார், உனது இலக்கு என்ன, இன்றைய உனது நிலை என்ன, என்ன திறமைகள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். தெளிவில்லாமல் செய்யும் வேலையில் வெற்றி பெற முடியாது. தெளிவோடு செய்யும் வேளையில் வெற்றியை தவிர வேறு எதுவும் வராது. இதுவே இயற்கை. உங்களை அவமானப்படுத்தியவர்கள், துச்சம் என நினைத்தவர்கள், இவன் எதற்கும் உதவ மாட்டான் என்று நினைத்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடி, நீங்கள் அவர்கள் முன் ஜெயித்து வாழ்ந்து காட்டுவதுதான். ஒரு வாத்து தண்ணீருக்கு அடியில் தன் கால்களால் மிகவும் கடினமாக அசைத்து தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி நீந்தும். ஆனால் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது அழகாய் தண்ணீரில் நகர்வது போல் தோன்றும். தண்ணீருக்குள் அது கொடுக்கும் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் யாரும் பார்க்க மாட்டார்கள். அவர்களால் அதை பார்க்கவும் இயலாது. அதேபோல் ஒருவன் தன் வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்பட்டு தனது லட்சியத்திற்காக விடாமுயற்சியோடு உழைத்தாலும் அவனை இந்த உலகம் கண்டுகொள்ளாது. ஆனால் அவன் வெற்றியடைந்தால் இந்த உலகமே அவனை பாராட்டும், புகழாரம் சூட்டும். இந்த உலகம் உன்னிடம் எதிர்பார்ப்பது ரிசல்ட் தான். நீ அதற்காக எவ்வளவு உழைத்தாய் என்பதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. எனவே இலக்கை அடையும் வரை போராட வேண்டும். அடைந்த பின்னர் அதை தக்க வைத்துக் கொள்ள மேலும் முன்னேற உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பே கூலி தரும். நீ எதிர்பார்த்த வெற்றியை உன்னிடம் வந்து சேர்க்கும். ரத்தன் டாடா கூறுகிறார், உன்மேல் எரியப்படும் கற்களை சேகரித்து அதை வைத்து உனக்கான அதிசய மாளிகையை உருவாக்கு என்கிறார். அவமானங்களை உரமாக்கி நம் லட்சிய செடியை நீரூற்றி மரமாக்க வேண்டும். ஒரு ஆலமரம் சிறு விதையில் இருந்து தான் உருவாகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வானளவு உயர்கிறது. அதுபோல் நீ அடையும் ஒவ்வொரு முன்னேற்றமும் சிறு சிறு வெற்றிகள் தான். அவைகள் ஒன்றிணையும் போதே உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். தோல்வி அடைந்தால் செய்யும் முயற்சியை வேண்டுமானால் மாற்றி அமைக்கலாம். ஆனால் இலக்கையே மாற்றக்கூடாது. ஒரு இலக்கை தீர்மானித்ததும் அதிலிருந்து விலகக்கூடாது. முழு கவனத்தையும் அதன் மேல் குவிக்க வேண்டும். வெறும் சூரிய ஒளி ஒரு காகிதத்தின் மீது படும்போது அது அதை எதுவும் செய்வதில்லை. அதுவே ஒரு லென்ஸ் மூலம் சூரிய ஒளியை காகிதத்தின் ஒரு பகுதியில் குவிக்கும் போது அது வெப்பத்தை உண்டாக்கி பற்றி எரிகிறது. அதுபோல நமது கவனத்தை நமது லட்சியத்தின் மீது முழுமையாக குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விரும்பும் மாபெரும் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். இன்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நாளை உங்களை பார்த்து இவர் போல் யாரும் இல்லை என்று உங்களை பாராட்டுவார்கள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற போஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.